முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை பார்த்தவுடன் கேட்டால், இன்று இரவுக்குள் உன்னுடைய துணை உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருவார். பல காரணத்தினால் நீ உன் துணையை பிரிந்து இப்பொழுது தனிமையில் இருக்கின்றாய். எவ்வளவு பேர் உன்னிடத்தில் ஆறுதல் படுத்த பல வார்த்தைகளை கூறினாலும் உன் மனம் எப்பொழுதும் உன் துணையை பற்றித்தான் நினைத்து கொண்டிருக்கின்றது. அவரை பற்றிய பல நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருந்தாலும் அவர் செய்த சிறு தவறுகளினால் அவரை உன்னால் மனதார ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே சமயம் மறக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அதிலும் தோல்வியே நீ காண்கின்றாய். மறக்கவும் முடியாமல், நினைக்காமல் இருக்கவும் முடியாமல், வெறுக்கவும் முடியாமல் வாழும் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகின்றது. நீ அவரை பிரிந்து இருப்பதினால் உன்னுடைய உறவுகளே உன்னை கேவலமாக பேசுகின்றார்கள். உன் முன்னால் நல்லவர்கள் போல பேசினாலும் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தவறாக பேசுகின்றார்கள். உன்னுடைய அக்கம் பக்கத்தினரும் உதட்டளவில் சிரித்து பேசினாலும் புறம் பேசுகின்றார்கள். இவை அனைத்தும் உனக்கு தெரிந்தாலும் பேசுகிறவர்கள் அப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று உன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு நீ வாழும் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எப்படி உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கூட மற்றவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு ஆறுதல் கூறினாலும் உன் மனம் இறங்குவதாகவும் இல்லை. அந்த அளவிற்கு உன் துணையை நினைத்து உன் மனம் வெறுத்து போய் உள்ளது. களைப்பாக இருக்கின்றதா? கவலை கொள்ளாதே, அனைத்தும் மாறிவிடும். உன்னுடைய துணை முன்பு உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தார். அவர் செய்த தவறை மறந்துவிடு, என்னை மன்னித்து விடு என்று உன்னுடைய காலில் விழுந்து கூட கேட்டார். ஆனால் சிறிது நாட்களாக உன் பக்கம் தலை வைத்தே படுப்பதில்லை. அதனால் உனக்கு மனதிற்குள் மாபெரும் சந்தேகமே எழுந்துவிட்டது. இத்தனை நாட்களாக வந்து வந்து மன்னிப்பு கேட்டார். இப்பொழுது எதற்காக என்னை பார்க்க வரவில்லை என்ற ஏக்கம் கூட வருகின்றது. வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வரவில்லை என்றால் ஏக்கமாக இருக்கிறது. என்ன வாழ்க்கை என்று உன் மனதிற்குள் நீயே கூறிக்கொள்கின்றாய். அவர் மீது சந்தேகப்படுகின்றாய். உன்னுடைய சந்தேகத்திற்கு அனைத்தும் இன்று முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். உன் துணை இன்று மீண்டும் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார். அவரை பார்த்தவுடன் உன் மனதிற்குள் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவர் முன்பு கோபமாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்வாய். உன்னுடைய அனைத்து யுத்திகளும் எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. வேண்டாம், அனைத்தையும் விட்டுவிடு. அவரோடு இணைந்து ஒரு முறை மகிழ்ச்சியாக வாழ்ந்து பார். ஒரு முறை மன்னிப்பை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்பா, நான் சொல்வதை கேள் தங்கமே. நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே எனது ஆசையும். அவையாவும் நிச்சயம் நடக்கும். இனி உன் துணை எந்தவித தவறும் இழைக்க மாட்டார். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.